வீடியோ பார்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஸ்மாக்டவுன் ஹைலைட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா நம்ம WWE சாம்பியன் கோடி ரோட்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டார். அது மாதிரி பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்டில் நம்ம ட்ரூ மேக்னிட்ரையர் வெர்சஸ் ரேண்டி ஆர்டன் அவங்களுடைய மேட்ச் வந்து நடந்து முடிஞ்சிருக்குது. அதே மாதிரி உமன் சாம்பியன் பார்த்தீங்கன்னா டிஃப்னி வெர்சஸ் ஜாடி கார்கில். அது மாதிரி ஒரு சில சுவாரஸ்யமான நிகழ்ச்சியெல்லாம் இந்த ஸ்மாக்டவுனில் நடந்திருக்குது. ஸோ வாங்க நம்ம என்ன நடந்ததுன்றதை பார்க்கலாம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக் லெஸ்னர் தான் வர்றாருங்க. ஓப்பனிங் ஷோ பண்ண வர்றாரு. முதலாக பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் ஓப்பனிங் ஷோ பண்ணுறதை நான் பார்க்குறேன். அதுவும் வித்தவுட் வாய்ஸ் மேன். அவரே வந்து பார்த்தீங்கன்னா பேசலாம்ட்டு வர்றாரு. அவர் வந்து பேசலாம்னு ஆரம்பிக்கிறாரு. எதை பற்றி பேசுகிறதுன்னு தெரியல. ரொம்ப நேரம் சைலண்ட்டாக இருக்கார். ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோஷம் போடுறாங்க. அப்புறம் பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்ம ஆர்-ட்ரூத் வராரு. ஆர்-ட்ரூத் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சாங்கை பாடிக்கிட்டே வராரு. வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் ஏறிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்-ட்ரூத்துக்கு சரியான தில்லுங்க. நம்ம ப்ராக் லெஸ்னர் பீஸ்டே பார்த்தீங்கன்னா கலாய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஏறிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜான் சீனாவுடைய தீவிர ரசிகன், அவன் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய தம்பி, நான் உனக்கு வந்து அண்ணன் அப்படின்னு சொல்லி ஏதோ மாறி குழப்புறாரு. அதுக்கு ப்ராக் லெஸ்னர் வந்து கேட்குறாரு, டே நீ அவனுடைய அண்ணன் சொல்கிற, அவனுக்கு வந்து ரசிகன்னு சொல்கிற, அவன் வந்து சின்ன பையனாக இருந்திருப்பானே, நீ வந்து அவன் அண்ணன், அவனுக்கு எப்படி நீ ரசிகனாக இருந்திருப்ப அப்படின்னு கேட்குறாரு. அதற்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்-ட்ரூத் வேறு ஒரு பதிலை சொல்கிறாரு. எனக்கு ஜான் சீனாவும் என்னுடைய அப்பாவும் பார்த்தீங்கன்னா ஒரே ஆள். அவருடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருப்பார், என்னுடைய அப்பா வந்து கருப்பாக இருப்பார் அப்படின்னு ஏதோ மாறி சொல்லி நம்ம ப்ராக் லெஸ்னர் வந்து ரொம்ப வெறுப்பேற்றுறாரு. ஸோ ஜான் சீனா இங்கே இப்போ வந்திருக்கானா அப்படின்னு கேட்குறாரு. வரலன்றான். அப்போனா நீ தான்டா எனக்கு பலியாடு அப்படின்னு பார்த்து F5 நம்ம ஆர்-ட்ரூத்துக்கு போட்டு நம்ம ப்ராக் லெஸ்னர் வந்து கிளம்பிடுறாரு. ஆக்சுவலாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் ஃபேன்ட்டே கிழிஞ்சிருக்கும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் F5 வந்து ஆர்-ட்ரூத்துக்கு போட்டிருப்பாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் நம்ம சோலோசிக்கா வராரு. வந்துட்டு திருப்பி நான் சாம்பியன் ஆவேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போது பார்த்தீங்கன்னா நம்ம செமிசைன் வந்து ஓப்பன் சேலஞ்ச் பண்ணியிருப்பார். இன்றைக்கி யாருனாலும் என் கூட மோதலாம் அப்படின்ற மாதிரி சேலஞ்ச் பண்ணியிருப்பார். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரை ஃபினிக்ஸ் தான் அந்த சேலஞ்சை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கான யுனைடெட் சாம்பியன் மேட்ச் வந்து அங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 2 பேருமே பலமாக தாக்கிக்கிறாங்க. நம்ம ரை ஃபினிக்ஸ் சொல்லவே வேணாம், அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ அவருடைய ஃபுல் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து அவர் வந்து டைட்டிலை வந்து எடுக்கலான்னு பார்க்குறாரு. பட் அங்கே செமிசைனுமே பார்த்திங்கன்னா திரும்பி பதிலுக்கு நல்லாவே அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ ரொம்ப சுவாரஸ்யமாக போய்கிட்டு இருக்குது மேட்ச்சு. யார் வின் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா 2 பேருமே மாறி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து தரமாக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு டைமிங்கில் பார்த்தீங்கன்னா ரை ஃபினிக்ஸ் வந்து வின் பண்ணிடுவாரோ அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபினிஷிங் ஷாட்டை வந்து அங்கே போடலான்னு பார்ப்பார். பட்டு நம்ம செமிசைன் பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயுமே இருந்து தப்பிச்சுட்டு அவருடைய கிக்கை போடலான்னு பார்த்து 2 டைம் வந்து ட்ரை பண்ணுவார். பட் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரை ஃபினிக்ஸ் வந்து தப்பிச்சிருவார். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம செமிசைன் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஃபைனல் கிக்கை வந்து போட்டு நம்ம ரை ஃபினிக்ஸ்கிட்டேருந்து பார்த்திங்கன்னா அவருடைய டைட்டில் வந்து தக்க வச்சுருப்பார். ஸோ செமிசைனுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான வெற்றி வந்து இந்த மேட்ச்சில் வந்து கிடச்சிருக்கும். திரும்ப வந்து அவருடைய டைட்டிலை அவர் கைவசப்படுத்திட்டார். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம கெய்னா ஜேம்ஸ் அண்டு கூலியா அவங்க வந்து பார்த்திங்கன்னா வர்றாங்க. வந்துட்டு பார்த்திங்கன்னா யாரோட மேட்ச் இருக்குன்னு பார்த்திங்கன்னா FF அவங்க மேட்ச் வந்து ஆக்சுவலாக ஸ்டார்ட்டே ஆகிருக்காது. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கெய்னா ஜேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா FF வந்து தாக்கியிருப்பாங்க. தாக்கிட்டு திரும்பவும் கொடூரமாக தாக்கலான்னு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அங்கே வந்து மிக்சின் வந்துருவாங்க. மிக்சின் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கோடு வந்திருப்பாங்க. வந்து கெய்னா ஜேம்ஸ் அண்ட் கூலியா வந்து அட்டாக் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம உமன் சாம்பியன் மேட்ச் வந்து அங்கே ஸ்டார்ட் ஆகிருதுங்க. நம்ம டிஃப்னி வெர்சஸ் ஜாடி கார்கில் அருமையான மேட்சாக வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இவங்களுடைய மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் யார் அவங்களுடைய சாம்பியன் ஜாடி கார்கில் பார்த்திங்கன்னா திரும்ப ட்ரை பண்ணி வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கலான்னு பார்க்குறாங்க. அவங்க டைட்டிலை வந்து எடுக்கலான்னு பார்க்குறாங்க. பட் ஒன்றுமே முடியலை. இந்த மேட்ச்சில் கூட பார்த்திங்கன்னா நம்ம ஜாடி கார்கில் தான் செமையாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் டிஃப்னியுமே திருப்பி அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அட்டாக் பண்ணிவிட்டு 2 பேருமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு வெளியில் அங்கே ரெஃப்ரி வந்து 10 டைம் கவுண்ட் பண்ணியிருப்பார். பட் 2 பேருமே ரிங்குக்குள்ளே என்ட்ரி ஆகிருக்க மாட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து கேன்சல் ஆகிருக்கும். பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாயா ஜாக் வந்து ரிட்டர்ன் ஆகிருப்பாங்க. வந்துட்டு நம்ம டிஃப்னி ஜாடி கார்கில் 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கிக்கை வந்து போட்டு போயிருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் செல்சிக்ரீன் வந்து வந்திருப்பாங்க. ஜென்ரல் மேனேஜர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ சார்லட் பிளேயர் எப்போ வருவா, அவள் கூட எப்போ எனக்கு மேட்ச் அரேஞ்ச் பண்ணுவீங்க அப்படின்வாரு. அதே மாதிரி மிஸ்ஸு கூட அங்கே வந்து கேட்டிருப்பாரு, ஏதாவது டைட்டில் அரேஞ்ச் பண்ணுங்கள் எனக்கு அப்படின்ட்டு. சென்ட்ரல் மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்குமே நான் டைட்டில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டுருப்பாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ஈவெண்ட் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. நம்ம ட்ரூ மேக்னிட்ரையர் வந்து என்ட்ரி ஆகிறாரு.
அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ரேண்டி ஆர்டனும் என்ட்ரி ஆகிறாரு. அவருடைய ரேண்டி ஆர்டன் என்ட்ரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய லிஸ்ட்டை பார்க்கணுமே, அருமையாக பண்ணியிருப்பாருங்க. இது மாதிரி ஒரு சாதனை யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி 14 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகிருக்காரு. ஸோ மாசா என்ட்ரி ஆகிறாரு நம்ம ஆர்கே ரேண்டி ஆர்டன். என்ட்ரி ஆகிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மேட்ச் வந்து தரமாக ஸ்டார்ட் ஆகிருது. ஸோ நம்ம ரேண்டி ஆர்டன் எப்பயும் போல் அவருடைய மாசான கிக்கெல்லாம் போடுறாரு. ட்ரூ மேக்னெட்ரையும் எல்லாத்துலேயுமே தப்பிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரேண்டி ஆர்டனுக்கு வந்து திருப்பி கிக்கு கொடுக்குறாரு. ஒரு டைமிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ரேண்டி ஆர்டன் வந்து லெக்கு வந்து உடஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப காலையே தடையிருப்பார். அவருடைய கால் வந்து ரொம்பவே இன்ஜுரி ஆகிருக்கும். ஸோ இதை வந்து சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு நம்ம ட்ரூ மேக்னெட்ரை இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்டாக் பண்ணுவார் நம்ம ரேண்டி ஆர்டனை. ஆனால் அங்கே ரேண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா எல்லா ஷாட்லேயுமே எழுந்துடுறாரு. எழுந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபினிஷிங் ஷாட்டை வந்து கொடுக்கலான்னு பார்க்குறாரு. ஆக்சுவலாக அவருடைய பண்ட் கிக்கு அந்த காலை வச்சு அடிப்பார் பார்த்தீங்களா தலையில், அந்த கிக்கை வந்து ட்ரூ மேக்னெட்ரிக்கு வந்து போடலாம்னு ட்ரை பண்ணுறாரு. பட் அங்கே நம்ம ரெஃப்ரி இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து தடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிக்கை வந்து போட முடியாத அளவுக்கு வந்து பண்ணிடுறான். ஸோ அங்கே ரேண்டி ஆர்டனுமே அந்த கிக்கை போட முடியாமல் போயிடுது. பதிலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூ மேக்னெட்ரி வந்து அவனுடைய கிக்கை போட்டு அங்கே ரேண்டி ஆர்டன் வந்து வின் பண்ணிடுறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜுக்கு கீழே எடுத்துகிட்டு போயிட்டு கோடி ரோட்ஸை எப்படி அட்டாக் பண்ணானோ அதே மாதிரி அங்கே அட்டாக் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பட் அங்கே வந்து கோடி ரோட்ஸ் வந்து என்ட்ரன்ஸ் மியூசிக் கேட்குது. கோடி ரோட்ஸ் வந்து ரிட்டன் ஆகிறாரு. வந்து நம்ம ட்ரூ மேக்னெட்ரி வந்து பொழந்து கட்டிட்டு பார்த்தீங்கன்னா கம்மிங் சாட்டர்டே நைட் இருக்குது பார்த்தியா ரெசல் போலீஸா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்க கூட நான் மேட்ச் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அவனுக்கு வந்து சவால் விட்டுறாரு. ஸோ இந்த கம்மிங் சாட்டர்டே பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் ஃபிக்ஸ் ஆகிருக்குது. ப்ராக் லெஸ்னர் வெர்சஸ் ஜான் சினா அண்டு கோடி ரோட்ஸ் வெர்சஸ் ட்ரூ மேக்னெட்ரி. அருமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க.